அவர் வலிய மறைக்க குடிக்கல, அவர் பத்தின உண்மை இதுதான்னு விஜய் அவங்க உருக்கமா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. மறைந்த நடிகர் அபிநய் குறித்து நடிகர் விஜய் உருக்கமான பதிவை வெளியிட்டிருக்காங்க. தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை 28 படத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய விளம்பர படத்துல நடிச்ச, அதுல அபிநயும் நடிச்சாரு. அப்ப அபிநய் விளம்பர உலகில நம்பர் 1 இருந்தாரு. 4 நாட்கள் படப்பிடிப்புக்காக டெல்லி போயிருந்தோம். ஒரு சர்வீஸ் அபார்ட்மெண்ட்ல தங்கி இருந்தோம். ஒவ்வொரு நாள் மாலையும் ஒரு வட இந்திய குழு எங்களை அங்க இறக்கி விட்டுட்டு போவாங்க. அப்ப இந்த விஜயா இருக்கவில்லை. நான் ரொம்ப பயந்த சுபாவம் கொண்ட, புதியவர்களை கண்டு அஞ்சக்கூடிய, உலகத்துல என்னோட இடத்தை தேடக்கூடிய ஒரு பொண்ணா இருந்த. அந்த சூழல்ல அறிமுகம் இல்லாத ஒரு ஆண் கூட என்னை தனியா தங்க வச்சது எனக்கு மிகுந்த கலாச்சார அதிர்ச்சியா இருந்துச்சு. நான் ஏற்கனவே என் கணவரை காதலிச்சுட்டு தான் இருந்தேன். ஒரு ஆணோட தனியா தங்கி இருக்க அப்படிங்கறத அவங்க கிட்ட சொல்லவே நான் ரொம்ப பயப்பட்டேன். அதனால நான் அதை சொல்லவே இல்லை. அந்த அழுத்தத்தை என்னால தாங்கிக்க முடியல. ஆனா அபிநய் ஒரு ஜென்டில்மேன், நல்ல பழக்க வழக்கம் கொண்டவர், கனிவானவர். அவருடைய திரை ஆளுமை பற்றி குறிப்பிட தேவையே இல்லை. ரொம்ப நல்லா நடிப்பாரு. ஒவ்வொரு இரவும் படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் தனியா உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவர் இன்னும் அங்கேயே தான் இருக்காரான்னு நான் எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பேன். சில சமயம் என்னோட அறையில இருந்து எட்டி பார்ப்பேன். அவர் அப்போதுமே அங்கதான் இருப்பாரு. ஒரு பாட்டில முடிச்சுட்டு ஆழ்ந்த சிந்தனைகளை மூழ்கி இருப்பாரு. இவ்வளவு சின்ன வயசுல ஒருத்தர் அமைதியா குடிச்சுக்கிட்டு இருக்காருன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கணுமே நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அப்ப ஒரு நாள் நான் எட்டி பார்க்கறத அவர் பார்த்துட்டாரு. உடனே அவரு இங்க வான்னு கூப்பிட்டாரு. நான் அவர் முன்னாடி போனேன். அவர் எனக்கு ஒரு மது கொடுத்தாரு. அப்ப நான் குடிக்கிறதெல்லாம் இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்லைங்கன்னு சொல்லிட்டு ஃபேண்டா கொடுத்தாரு. எனக்கு சந்தேகமா இருந்துச்சு, அதனால நான் குடிக்கல. உள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு எனக்குள்ள நானே சொல்லிக்கிட்டு நான் மறுபடியும் குடிக்க மறுத்துட்டேன். எனக்குள்ள ஒரு கேள்வி எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அதை கேட்க கூடாதுன்னு நானே எனக்கு கடிவாளம் போட்டுட்டேன். அது எளிதா வெளியே வந்துருச்சு. நீங்க ஏங்க இப்படி குடிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். நீங்க இளைஞரா வெற்றியாளரா இருக்கீங்க, அப்புறம் ஏங்க இந்த மாதிரி குடிப்பழக்கம்னு கேட்டேன். அப்பதான் அவர் மனம் திறந்து பேசினாரு. அவர் தன்னோட வாழ்க்கை, தன்னோட பொறுப்பு, தன்னோட தாய் மற்றும் குடும்பத்துல உழைக்கிறதா பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாரு. அவர் மன அழுத்தம், வலி, தனிமை இதை பத்தி பேசினாரு. நான் ஒரு வார்த்தையும் பேசல. நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அவர் சோர்வடையும் வரை, ஏறக்குறைய அமைதி அடையும் வரை அவருடைய மனசை அவர் கொட்டி தீர்க்க நான் விட்டுட்டேன். அவர் என்ன வேணாலும் சொல்லட்டும், கேட்டுக்கலான்னு. ஆனா அவர் ரொம்ப பாவம். உடனே அடுத்த நாள் விமான நிலையத்துல விடைபெறும் நேரம் வந்துச்சு. அவர் என்னை பார்த்து சொன்னாரு, என் வழியை இப்படி யாருக்கிட்டையும் நான் சொன்னதில்ல, உனக்கு யாராச்சும் சிஸ்டர் இருந்தா சொல்லு அப்படின்னு சொன்னாரு. நான் சிரிச்சுட்டு அங்கிருந்து வந்துட்டேன். கடைசியா அவரை பார்த்தது அன்னைக்குதான். இன்னைக்கு அவர் இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அவருடைய போராட்டம் முடிஞ்சிருச்சு. அவர் ஒரு வழியா அமைதியா அடைஞ்சாரு அப்படிங்கறதுல மகிழ்ச்சி. ஏன்னா இந்த முறை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா, அவர் வழிய மறக்க குடிக்கல, அவர் சுதந்திரத்தை கொண்டாடி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஜய் இந்த உண்மையை சொல்லியிருக்காங்க. இது சமூக வலைதளத்துல இப்ப வைரல் ஆயிட்டு இருக்குங்க. அபிநய் அவர் கடைசி நேரத்துல ரொம்ப போராடி இருக்காரு. அவர் வாழ்க்கையில ஆரம்பத்துல இருந்தே நிறைய போராட்டங்களை சந்திச்சிருக்காருன்னு இதுல இருந்து புரியுதுங்க.